ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பழைய சோறு தான் காலையில் சாப்பிட்டோம். வெயில் தாங்கவே முடியல. ஸோ வெயில்னால காலையில் பழைய சோறு வந்து வச்சுக்கிட்டோம். பிரியாணி வந்து நீங்கள் அப்போவே பண்ணி சாப்பிட்றலாம். ஆனால் பழைய சோறுக்கு நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்து ஆகாது. அதனால சாப்பாடு வந்து மிச்சம் ஆகாது. ஒரு டம்ளர் தான் வைப்போம். அதனால் எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கப்புறமா வந்து அது மார்னிங் பழைய சோறாக சாப்பிட்டோம். இது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சுருக்காங்க. அரிசி இட்லி தோசை மாவு எல்லாம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு தான் ஆஃப்டர்நூன் போனேன். எங்கள் வீட்டில் டெய்லி எப்படி சமையல்னால் சோறு குழம்பு ரசம் பொரியல்னு சாப்பிட்றோம். இப்படி தான் டெய்லியுமே எங்கள் வீட்டில் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க. எப்படி தான் இவ்வளோ செய்கிறாங்கன்னே தெரில. எனக்கெல்லாம் ஒரு சாப்பாடு சாம்பார் வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு சாப்பாடு சாம்பார் அப்புறம் ஒரு பொரியல் பண்ணுறதுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை மக்களே. எங்கள் அம்மா பாருங்க எவ்வளோ பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. காலையில் அதுக்கும் 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சிட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க மக்களே. இங்கே பாருங்களேன், இந்த ஆக்சுவலி ரசம் தயிர் குழம்பு இது எல்லாமே தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நான் இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். ஒரு ஆம்லெட் டெய்லியுமே போட்டுக்குவேன். டெய்லி முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் எது கிடைக்குதோ இது வாங்கிடுறோம் மக்களே. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் மிச்சம் வச்சோம் இல்லையா வடை, அந்த வடை தான் மக்களே சாயந்தரம் வந்து அப்பா போட்டு கொடுத்தாரு. 5 மணிக்கு ஆனவுடனே பருப்பு வடை போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் வச்சு கொடுத்தாரு. எங்கள் அப்பா இருக்கிறனால பரவாயில்ல. வடை பாருங்கள், இன்றைக்காச்சும் கருக்காமல் போட்டால் பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருக்காரு மக்களே. ஈவினிங் வந்து வடை சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சரி டயட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு 2 இட்லி தான் சாப்பிட்டேன். 7 மணிக்கு சாப்பிட்டு என்னோடய டயட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் அப்படி இல்லையே, என் புருஷன் விட மாட்டாரே. என் புருஷன் எனக்காக இந்த கேக் வாங்கிட்டு வந்திருந்தார் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் கேக்கு, அப்புறமா வந்து மேங்கோ கேக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். 2 கேக் இருந்துச்சு. மேங்கோ கேக்கு ரோஸ் மில்க் ரெண்டும் சேர்த்து 170 ஆமாம். ஆஃபரில் இருந்தனால இந்த ரேட்டாமா மக்களே. இதில் ஃபுல்லாக பால் ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறமா வந்து இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தார், காளான் மஞ்சூரியன் சொல்லிட்டு. இது எங்கள் ஏரியா சைடு ஒரு கடையில் ரொம்ப ஃபேமஸ் மக்களே. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.